வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வணக்கம் திரு. வணக்கம் 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 வணக்கம். டீ சாப்பிட்டு வந்துடுறேன். என்னாச்சு, ஏங்க போறீங்க? பின்ன சார், நீங்க வந்ததுலேருந்து வணக்கத்தையே ஒரு 94 மாடலேஷன்ல சொல்லியிருக்கீங்க. வணக்கம் 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 மக்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் லெஜெண்ட் ஃபேமிலி. உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன் மக்களே. இன்றைய பொழுது நன்றாக போச்சு, நாளைய பொழுது நன்றாக இருக்கும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு ஸ்ட்ரீமை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருக்கும் ஒரு வார்ம் வெல்கம் அண்ட் குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு ஒரு வாட்ச் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். ஆமா, என்ன புது புது ஐட்டமா போட்டுக்கிட்டு இருக்க? லாஸ்டா நம்ம இந்த மாதிரி பண்ணது ஏதோ ஒரு மேட்சுக்காக முன்னாடி பண்ணியிருந்தோம். எஸ், ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் உங்களோட சேர்ந்து இந்த மேட்சை நான் பார்க்கறதுக்கும், இந்த மேட்சை பார்த்துட்டு என்னோட சஜஷன்ஸ், என்னோட ஒவ்வொரு ஐடியாலஜியும் உங்களுக்கு ஷேர் பண்றதும், நீங்க ஹெல்தியான ஒரு டிஸ்கஷன் பண்றதுக்கும் இந்த மேட்சை நம்ம ஒரு வாட்ச் பார்ட்டியா நம்ம எடுத்துட்டு போலாம். எப்பயும் எல்லாரும் மேட்ச் ஆரம்பிச்சோடனே வருவாங்க, நம்ம வந்ததே லேட். ஆக்சுவலா சிஎஸ்கே ஒன் த டாஸ் அண்ட் சூஸ் டு ஃபீல்டு. ஸோ இப்போ 12.5 ஓவர்ஸ்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 131 for 3 அபோவ் 10 ரன் ரேட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரன் பால் ஆடினா 180 வந்துடும். இதுக்கப்புறம் ப்ரோ விக்கெட் விழுந்தா போதும் ப்ரோ, சர 100, ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட், 2 விக்கெட் இன்னும் 100 ஓவர்ல விழுந்தாலே மேட்ச் மாறிடும் ப்ரோ. 4 விக்கெட் விழுந்துருச்சு ப்ரோ. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆடுறதுக்கு ஹெட்மேயர் தான் இருக்கான். ஹெட்மேயர் ஆல்ரெடி ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் பேட்ஸ்மேன். நம்ம எப்படி வந்து தேவ ஊடாவோ ராகுல் திரிபாத்தியோ எதா பெர்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ், எதா பெர்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு நம்ம கெஞ்சிட்டு இருக்கோமோ, அதே மாதிரிதான் அந்த சிம்ரன் ஹிட்மேயரை அவங்க வச்சிருக்காங்க ராஜஸ்தானில். ஏதாவது பண்ணுங்க ஜி, ஜி ஏதாவது பண்ணுங்க ஜி, ஜி ஏதாவது பண்ணுங்க ஜி அப்படின்னு வச்சிருக்காங்க. சோ அவங்களும் அவர் அடிப்பாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அடிக்கலாம் மாட்டாரு. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னடே செஞ்சான்? ஆர்ச்சர் கூட அடிச்சான் போன மேட்ச். ஆர்ச்சர்லாம் வந்து லாஸ்ட்ல அடிச்சான் தெரியுமா ராஜஸ்தான் ராயலுக்கு. இவங்களோட ஜிடியோட தானே ஆடினாங்க லாஸ்ட் மேட்ச். மேட்ச்ல ஆர்ச்சரே 2 6 3 6 அடிப்பாரு, வந்து வலிச்சு அடிப்பாரு. ஒரு மத்த மேட்ச் எல்லாம் பாக்குறது இல்லைன்னு இதுலயே தெரியுது. லாஸ்ட் மேட்ச் கேகேஆர், அதாவது சில பேர் தற்குறியா இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். சில பேர் தற்குறியும் தாண்டி முட்டா டேஷா இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம அப்படியே கடந்து போயிடணும். நான் மேட்ச் பார்க்காமையா ஜோ ஆர்ச்சர் 6 அடிச்சது சொல்றேன், டீம் பேர் வேணா மாத்தி சொல்லியிருப்பேன். கரெக்டா? அதனால அறிவாளித்தனமா பேசுறதா பேசக்கூடாது விக்கி. சாமி சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும். அவன் தப்பா சொல்றியா? வாய் மூடுறா. இதே இடத்துல தீபக் ஓடா இருந்திருந்தாரு அப்படின்னா, அந்த கேட்ச மண்ண வாரி வாயில போட்டு நம்மளுக்கு போயிருப்பாரு. தீபக் ஓடா அந்த இடத்துல கேட்ச் பிடிக்க போயிருந்தா நல்லா வாரி வாயில போட்டு போயிருப்பாரு போன மேட்ச் மாதிரி. நல்ல வேளை விஜய் சங்கர் நம்ம மாத்தி எடுத்தனால அந்த கேட்ச் அபாரமா பிடிச்சாரு. என்ன ஒரு கேட்ச், அபாரமான கேட்ச், வேற லெவல்ல கேட்ச் பிடிச்சான். உண்மையான சரியான கேட்ச். தீபகோட மாதிரி வாரி வாயில போட்டுக்காம கேட்ச பிடிச்ச விஜய் சங்கருக்கு மிக மிக சந்தோஷம். சத்தியம் தோற்பதில்லை. ட்ரூத் நெவர் ஃபெயில்ஸ். சத்தியம் எப்போதும் தோற்கில்லை. அஸ்வின் ப்ரோ, கொஞ்சம் உங்க யூடியூப் சேனல்ல ஃபோக்கஸ் பண்றதை நிறுத்திட்டு கொஞ்சமா ட்ரைனிங் செஷன் எடுக்க. ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்டர்வியூ சேனல்ல செலிபிரிட்டி மாதிரி எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ கொடுக்கறது முக்கியம் இல்ல, கொஞ்சமாவது பிராக்டிஸ் செஷன் அட்டெண்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணும் ப்ரோ. நீங்க போற போலிங் ரொம்ப கன்றாவியா இருக்கு. இப்போ 2-3 மேட்சாவே அப்படிதான் இருக்கு. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் சொல்ல வச்சுட்டீங்க. விகை நூட்ஸ், இந்த சேனல் அந்த சேனல், எல்லா சேனலுக்கும் போய் இன்டர்வியூ கொடுக்கறத நிறுத்திட்டு ஒரு 2-3 ட்ரைனிங் செஷன் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, பாக்குற எங்களுக்கும் நல்லா இருக்கும். யூடியூப் சேனல்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு எங்களை மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்கும். நீங்க யூடியூப் சேனல் அப்புறம் ஃபோக்கஸ் பண்ணலாம், கேம் ஃபோக்கஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அஸ்வின் 4 ஓவருக்கு 46 ரன். பீடாக் சொன்ன மாதிரி ஓட விட்டாங்க போலயா உங்களை தலைவன். பீடாக் அதுல கரெக்டா இருக்கேன்.
பத்திரானாவை ஃபுல்லா நம்புறாங்க. 15th ஓவர் பத்திரானா கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவா பத்திரானா போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு 12 ரன்ஸ். யார் ஓவர்டன் தத்தி குதி ஓவர்டன் கேட்ச் விட்டாங்க. வட கொடுக்காத பால பால இல்ல 100. யாரு தத்தி 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 எந்த தத்தி? எந்த தத்தின்னு தெரியலையா? கொஞ்சம் பார்த்தாலே தெரியுது. நல்லா வள வள வளன்னு தத்தி. அது மாதிரி பால பிடிக்க சொன்னா தலையில வாங்குது பார். தத்தி தத்தி ஓவர்டனே நினைச்சேன். நான் பார்த்தோன்னே சொன்னா ப்ரோ ஓவர்டனே இவன் இந்த தடவை மேட்ச்ல எடுத்ததே தண்டம். போன தடவை மேட்ச் நக்கிட்டு போனதுக்கு தூப்ப கூடா காரணம். இந்த தடவை மேட்ச் நக்கிட்டு போறதுக்கு ஓவர்டன் காரணம். இவனும் ஒரு தத்தி, கூடாவும் தத்தி. இந்த மாதிரி தத்திங்களை வச்சு இதுல வந்து டீம் செலக்ட் பண்றது வந்து ருத்ராஜோட கேப்டன்சில ப்ராப்ளம் இருக்கா. விக்கி சொல்றாரு இது ருத்ராஜ் தான் 11 பேரை கூட்டு வந்ததா என்ன? எல்லாரும் கெட்டு போய் சொல்றதே நீங்க கேக்குறது. வேற வழி இல்லாம அவனை கூட்டு வந்திருக்க அவ்வளவுதான். ஒருத்தன் வெள்ளையா இருக்கான் கேட்ச் பிடிப்பான்னு நினைச்சு கூட்டு வந்தீங்க. தத்தி கேட்ச் விட்டான் பாருங்க. தத்தி அதான் சொன்னனே ஜோசியகார வெங்கர் லெஜெண்ட் கரெக்டா சொன்னனே. அவன் அடிக்கிறது கேட்ச் தான். நான் தான் சொன்னனே அவன் தத்தி அவன் அடிக்க மாட்டான், அவன் நாசமா போயிடுவான்னு. ஹிட்மேயர் அடிக்கிறது கேட்ச் போகாதுன்னு சொன்னனே. ஹிட்மேயர் வந்து அவுட் ஆஃப் ஆம் நான் சொன்னனே. நம்ம டீம் டீப்பா கூட்டான்னு சொன்னேன். ஓவர்டன் 2 ஓவர் போட்டார், 30 ரன் கொடுத்தார். ஓகேவா, 30 ரன் கொடுத்தார். 2 ஓவர் போட்டு 30 ரன் கொடுத்தார். அருமையாக ஹிட்மேயர் கேட்சையும் காவா விட்டார். ஓவர்டனை செலக்ட் செய்த தோனி அவர்களுக்கு ஆறுதல் பரிசாக குச்சி ரைஸும் கொரியுருட்டியும் கொடுக்கப்படும். ஐயோ இல்ல ருத்ராஜ் கேப்டன் விக்கி சொல்ற மாதிரி அவரு கேப்டன்சில அவருக்கு வந்து அள்ளி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பால் 4, செகண்ட் பால் 6. சிஎஸ்கே இந்த மேட்சை தோத்துருவோம். இந்த மாதிரி அந்த குவாலிஃபை கூட போகாம சிஎஸ்கே எலிமினேட் ஆகுது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். குவாலிஃபை கூட போகாம சிஎஸ்கே எலிமினேட் ஆகுது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எலிமினேட் ஆக போறோம். ஏன்னா இப்ப டீமோட நிலைமையை பார்க்க போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா சிஎஸ்கே இந்த தடவை குவாலிஃபை கூட ஆகாம எலிமினேட் ஆயிடும். என்ன வாய் அவன் வாய் ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளே பிச்சை எடுக்க வச்சிருக்கு. ப்ரோ கான்வே ஏன் கொண்டு வரலன்னு தெரியல. அங்குல் சமோஜியே கொண்டு வந்திருக்கலாம். சீரியஸா 2 பேருமே சூப்பர். முகேஷ்லாம் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் இயர் நல்லா போட்டான். என்ன சொல்றீங்க? முகேஷ் நல்லா போட்டான். அதாவது முகேஷ் கூட விட்டுருங்க ப்ரோ. அன்சுல் ஆடம் வந்து உண்மையிலே அன்சுல்ல சூப்பரா யூஸ் பண்ணிருக்கலாம். ஒண்ணு கான்வாய் கொண்டு வந்தா நமக்கு டாப் ஆர்டர் 3 பேர் நச்சுன்னு நின்று இருக்கும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஓவர்டன் ஃபாரின் பிளே தேவையே இல்லை ப்ரோ. அராக்க இதை விக்கெட் எடுக்க முடியலன்னா அப்படி கையை உடச்சு அமைச்சிட ஜி ப்ரோ. ஈஸ்வர் ப்ரோ சத்தியமா நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு ஐ ரைஸ் மை ஹேண்ட்ஸ் ப்ரோ. இன்னும் எத்தனை பேர் இதை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. கான்வேயை நீங்க பெஞ்சில் வச்சிருக்கிறதோட ஒரு பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு போலிங் போட வரல. உங்களுக்கு போலிங் போட வரல. ஓப்பனா சொல்லணும்னா போலிங் போட வரல. உங்களால 200 ரன்ஸுக்கு மேலதான் கொடுக்க முடியுது. உங்களால அது கம்மியா கொடுக்க முடியல. உங்களுக்கு போலிங் வரல. ஓகேவா? அப்படி இருக்க போது பிளீஸ் பேட்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணுங்க. இம்பாக்ட் பிளேயரா டூபேயை கொண்டு வந்து அவர் 10 6 அடிச்சு உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்குறாரோ இல்லையோ, கான்வே நின்னு 40 ரன் 50 ரன் கன்சிஸ்டன்சி பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல விக்கெட் உழுலன்னா பின்னாடி வரவங்களுக்கு சுத்துறதுக்கு ஹேண்ட் ஃப்ரீயா இருக்கும், பால்ஸ் கம்மியா இருக்கும். அதுக்கு கான்வே டெஃபினட்டா பிளேயிங் லெவல்ல வேணும். நம்ம பேசுறது அவங்களுக்கு என்ன கேட்கவா போகுது? பட் இருந்தாலும் நமக்கு சொல்ல வேண்டிய கருத்தை நம்ம சொல்லியே ஆகணும். பேட்டிங் ஆர்டர் இல்ல ஈஸ்வர் ப்ரோ. கரெக்ட். பவர் பிளே போலிங் யார் போடுவான்னு சொல்லுங்க ப்ரோ. பத்திரானாவுக்கு கொடுங்க ப்ரோ. என்னோட பாயிண்ட் என்னன்னா
பவர் பிளேல ஓவர் 10 2 ஓவர் போட்டு 30 ரன் கொடுத்திருக்காரு. அதே 30 ரன் 10 ரன் கொடுத்தா போதும், எனக்கு ஒரு பேட்ஸ்மேன் கிடைப்பா, இந்த பவுலரை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்றேன். நான் சொல்ற பாயிண்டே அதுதான். அதாவது அவர் 30 ரன் விட்டது எனக்கு பிரச்சனை இல்ல, அந்த 30 ரன் 10 ரன் கொடுத்துட்டு போட்டோம், அதே 2 ஓவர் போட்டு போய் பால் போட்டு 25 ரன் கொடுத்தாப்ல ஒரே ஓவர். அப்ப எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன் என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல, ஏன் நான் ஒரு 30 ரன் கொடுத்துருப்பேன்ல, ஏன் ஒரு 5 ரன் சேர்த்து நான் கொடுக்க மாட்டேன்னா? ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் தான் குரூஷியல். அதை பார்த்தாதான் நமக்கு தெரியும். என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல? அழுத இப்படியே இருப்போமா இல்ல குடிசதான்? நான் எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? தலைவா ரச்சினே, உன்னதாயா மலை போல நம்பிருக்கோ என்ன பெத்த ராசா கொலசாமி. கொலசாமி 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 உன்னை நம்பிதாயா இருக்கோ, உன்னை நம்பிதாயா இருக்கோ. நான் சொன்னேன் ப்ரோ, 3 பால் டாட் ஆக போதே சொன்னேன். 3 பால் டாட் ஆக போதே ப்ரெஷர் ஆகாதையா, டாட் ஆனா ஆயிட்டு போதியா, ப்ரெஷர் ஆகாதையா, பரவாயில்லையா, ஐயோ விக்கெட் விட்டுறாதையான்னு. டக் அவுட் ப்ரோ, டக் அவுட் ப்ரோ. நெஞ்சு பட பட நடிக்குது. என் தலைவன் டூபே பண்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு ப்ரோ, பயமா இருக்கு. எங்க ஆள் அடிச்ச 6 பாத்தீங்களா இல்லையா? கேம்ல இன்னும் கொஞ்சம் மிச்சம் உயிர் இருக்குன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான். உங்களை போடு 6 மாஸ். இப்ப போடு அசிரங்கா, இப்ப போடு. போட்டியா எங்க திருப்பாத்திய அவுட் ஆகணும்னு போட்டியா? இப்படி இதுதான் இப்ப போடு. இப்படியா இப்படி போடு, இப்ப போடு. இப்படி இப்படி குஷ்டரோகி மாதிரி இப்ப போட அந்த குஷ்டரோகி டான்ஸ. நல்லா போட்டானா போச்சு மேலே. இப்ப போடு குஷ்டரோகி டான்ஸ. தலைவன் அவுட் ஆயிட்டான் ப்ரோ. தலைவனும் போயிட்டான். இப்ப எதுக்கு என்ன தோக்கடிச்சா? தோக்கடிச்சனா இன்னதுக்கு தோக்கடிச்சா? எதுக்காக? பானிபூரி முட்டை புஷம் வாங்கி தரேன்னு சொன்னானே, வாங்கி கொடுத்துட்டேன். அப்பல என்னைய பார்த்தா அவன் பானிபூரிக்கு வேலைக்கு போற மாதிரி தெரியுதா? நீ ரஸ்னா படுக்க போறோம்னு நினைச்சா? ரஸ்னா போயிட்டு 2 ரூபா, பானிபூரி 15 ரூபா. பொழந்துட்டு போயிட்டு அப்படியே அந்த ரெண்டு ஓவர் 40 ரன், ஒரு ஓவருக்கு 20 ரன் வேணும் ப்ரோ. தேஷ் பாண்டே அப்படி போட்டேன், அவர் என்ன அப்படி அடிச்சிட்டாரு அப்படின்னு. டே போன வருஷம் நீ ஐபிஎல்ல என்கிட்ட தான்டா எப்படி போடணும்னு கேட்டேன். நான் தானடா உன்னை ரெடியே பண்ணேன். விலையே போகாத ஐபிஎல்ல உன்னை நான் தான்டா விலை கொடுத்து வாங்கி ரெடி பண்ணேன். இன்னைக்கு என்கிட்ட போலிங் நெட்ஸ்ல போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு எனக்கு எய்த்த அப்படியே வந்து போடுவியா நீ அப்படின்ற மைண்ட் செட்டை கூட இருக்கலாம். நல்லா நான் நெட்ஸ்லயே பாத்துட்டேன்டா டே தேவ்ஸ் பாண்டே அப்படின்னு நினைக்கல. ஏன்னா எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர் தானே, நம்ம பையன் தானே, நம்ம தானே வளர்த்தோம். ஐயோ மாட்டல ப்ரோ, மாட்டல ப்ரோ, 6 ப்ரோ, அது மாட்டல மாட்டல ப்ரோ, மாட்டல. தலைவனுக்கு கையில மாட்டல. இந்த பால் ஒரு 6 அடிச்சானுங்களா, லாஸ்ட் ஓவர்ல 20 ரன்னா ஹோப் இருக்கு. ஒரு ஓவருக்கு 20 ரன்லாம் நிறைய தடவை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம், ஹோப் இருக்கு. இந்த பால் ஒரு 6 அடிச்சானா கண்டிப்பா ஹோப் இருக்கு, கண்டிப்பா ஹோப் இருக்கு.
வெரி 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 ப்ரோ. ஒரு ஓவர்ல 20 ரன், இன்னும் பிரச்சனை இல்ல, தலை நிக்குது. லாஸ்ட் ஓவர் சந்தீப் சர்மா போடணும். சந்தீப் சர்மா ஓவர் மாட்டுச்சுன்னா போதும். ஐயோ இவன் ஆர்ச்சர் போடுவானே, இன்ஃபார்ம் ஆர்ச்சரு. என்னாச்சு உங்களுக்கு? மேட்ச் சீக்கிரம் வருதா என்ன? தலைவன் அவுட்டா? தலைவன் அவுட் ப்ரோ. ப்ரோ தலைவன் ட்ரை பண்ணா ப்ரோ, மத்தவன மாதிரி இல்ல ப்ரோ தோனி. ப்ரோ மத்தவங்கள மாதிரி இல்ல ப்ரோ தோனி, சீரியஸா. இவ்வளோ வயசுலயும் தோனி ட்ரை பண்ணாரு ப்ரோ. அவரு தான் ஹோப்பே. தலைவன் ட்ரை பண்ணான். தலை தான் ப்ரோ. என் நண்பன் தளபதி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாரை பத்தி எதை சொன்னீங்க? நல்லா இருந்தது. இட் வாஸ் a நைஸ் கேம். சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது, உண்மையில நல்லா. இட் வாஸ் a ஹார்ட் ட்ரை தான். சி அதே மாதிரி நம்மளும் ஒரு புது விஷயமா இன்னைக்கு முயற்சி பண்ணோம். முயற்சி பண்ணி மேட்ச் முடிஞ்ச உடனே 191 பேர் இங்க வந்திருக்கீங்க கன்கரண்ட் வியூவர்ஸ். இத நான் வாட்ச் பார்ட்டி பண்ண போது ஒரு பயம் வரல. மேட்ச் முடிஞ்ச அடுத்த செகண்ட், எப்படி அடுத்த செகண்ட், 1 செகண்ட் 10 செகண்ட் கூட இல்ல, அடுத்த செகண்ட் பார்த்துட்டு இருந்ததே, நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்ததே வெறும் 75 பேர். மேட்ச் முடிஞ்ச அடுத்த செகண்ட், ஒரு செகண்ட்ல 75 பேர் 101 பேர் 201 பேரா மாறி இருக்கு. எப்படி 201 பேர் 130 பேர் மேட்ச் முடிஞ்சோடனே இங்க லைவ் வந்திருக்க. இப்ப ஆர்பி பண்ணுன்னு இங்க சொன்னான் பாரு ஒருத்தன், இந்த இது பண்ணாத, மேட்ச போடாத, ஆர்பி பண்ணு அப்படின்னு. யாரு வந்து பாத்துருப்பா ஆர்பி பண்ணா? ஒரு காக்கா வந்திருக்காது. நான் பாட்டுக்கு ஆர்பில போயிட்டு தனியா டிங்கிரி டிங்கான்னு தான் இருந்திருக்கணும். தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் மேட்ச் முடிஞ்சாதான் அவனுங்க வருவானுங்க. அந்த மைண்ட் செட்ல நம்ம ஆளுங்கெல்லாம் மாறிட்டாங்க. இல்ல மறந்துடுவீங்களோன்னு நீட்டிவிட்டேன் சார். யாரையா மறப்பா?